தெரியுமா? எல்லாரும் கவனிங்க கவனிங்க. இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது தெரியுமா? ஐயா 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 கவனிங்க ஐயா கவனிங்க ஐயா. உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம், உங்களுக்காக தான் பேசுறது. கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது தெரியுமா? பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். என்னது என்னது ஐயா என்னையா கொடுக்கிறாரு? அம்மா என்ன கொடுக்கிறாரு? பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அதுதான் உங்க வாழ்க்கையில செய்யறாரு. ஏன் தெரியுமா? வேற யாருமே பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா செய்யறாரு? ரட்சிப்பு கொடுக்கிறார். என்னங்க சொல்றாரு? என்ன சொல்றாரு? ரட்சிப்பு கொடு. ஐயா நீங்க சொல்லுங்க. ரட்சிப்பு. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. ரட்சிப்பு கொடுக்கிறார். கரெக்டா? ரட்சிப்புனா என்னது? விடுதலை. இனத்திலிருந்து விடுதலை, உங்களுடைய மன பாரத்திலிருந்து விடுதலை, இருளிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, மனக்கவலையிலிருந்து விடுதலை, எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலை. அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை. மூன்று இதுதான் ரட்சிப்பு. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா செய்யறாரு? எனக்கு மோட்ச வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? மோட்ச வாழ்வு. என்னையா உங்களுக்கு கொடுக்கிறாரு? மோட்ச வாழ்வு. என்னமா உங்களுக்கு கொடுக்கிறாரு? அப்ப இந்த மூன்று காரியத்தை செய்யறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான தேவன், ஜீவ மார்க்கத்தை மனு குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். அம்மா கவனிக்கிறீங்களா? மூன்று காரியத்தை ஏசப்பா வாழ்க்கையில செய்யறார். பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், மோட்ச வாழ்வை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மூன்று காரியத்தை ஏசப்பாவை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கிறார். நல்லா புரியுதுங்களா? அப்ப என் வாழ்க்கையில நான் நம்பிக்கையே இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. மனுஷனை நம்பணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவரை நான் நம்பினங்க, நான் நம்பி மோசம் போனங்க. யாரை நம்பணும்? நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே அப்படின்னு வசனம் சொல்லுது. யாரை நம்பலாம்? ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பலாம். யாரை நம்பலாம்? நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பலாம். அல்லேலூயா. எப்படின்னா 100க்கு 100 நம்பலாம். எவ்வளவு? 100க்கு 100. ஐயா இயேசு கிறிஸ்துவை 100க்கு 100. 100க்கு 100. இயேசு கிறிஸ்துவை 100க்கு 100. அம்மா அம்மா காது கேட்கலையா? காது கேட்காதவங்களா? காது திறப்பார் கர்த்தர்.